வணக்கம் மக்களே. நேரம் நெருங்க நெருங்க இந்த ஐபிஎலோட ஆக்ஷன் வந்து நம்மளை போட்டு புழிஞ்சு எடுக்குது. என்னதான் நடக்குதுன்னு தெரியல. நம்ம ஜடேஜா சந்து சாம்சன் ட்ரேட் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. சில பேர் வந்து முடியல, இல்ல நிப்பாட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிஎஸ்கோட முக்கியமான பிளேயர் ஒருத்தர் முக்கியமான விஷயத்த வந்து முக்கியமான நேரத்துல சொல்லியிருக்காரு. அது என்னன்றதையும் நம்ம பார்க்க போறோம். இது போக எந்தெந்த டீம் யார ரீடைன் பண்ண போறாங்க, ரிலீஸ் பண்ண போறாங்க, எந்தெந்த டீம்கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கு, அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட்டுக்கான அப்டேட் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே தான் இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சிஎஸ்கேல முக்கியமான பிளேயர் ஒருத்தர் முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். அது வேற யாரும் இல்லை, நம்ம சிஎஸ்கேவோட செல்லப்பிள்ளை, சின்னத்தலை, மிஸ்டர் ஐபிஎல்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அவர் தான் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம ஜடேஜா வந்து சிஎஸ்கே வந்து விட்டு தரமாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து சிறந்த ஆல்ரவுண்டர், அவர் நல்லா ஃபீல்டிங் பண்ணுவாரு, நல்லா பேட்டிங் பண்ணுவாரு, நல்லா பவுலிங் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இதனால வந்து சிஎஸ்கே வந்து அவரை வந்து விட்டு தரமாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இது எல்லாமே ஒரு ரூமரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சின்னத்துல வந்து சொல்லியிருக்காரு. சிஎஸ்கே வந்து ஜடேஜாவை ரிலீஸ் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான் ரெய்னாவும் சொல்லியிருக்காரு. ஸோ வந்து நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுல வந்து முக்கியமான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஆர்ஆர் விசஸ் சிஎஸ்கே தாங்க. சஞ்சு சாம்சன், ஜடேஜா தாங்க. இவங்க வந்து ட்ரேட் வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து இன்னும் முடிக்கல, இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு டீமுக்கு வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து 8 பேர் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஐபிஎலோட ரூல்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஆர்ஆர் வந்து இப்ப ஜடேஜாவும் சாம்கரனையும் வாங்கினா அப்படின்னா, ஆர்ஆர்ல வந்து ஃபாரின் பிளேயர்ஸோட எண்ணிக்கை வந்து 9 மாறும். இந்த விஷயத்த ஐபிஎல் ரூல்ஸ் படி பிசிசிஐ வந்து இதை ஒத்துக்க மாட்டாங்க. சந்து சாம்சனும் 18 கோடி, ஜடேஜாவும் 18 கோடி. ஸோ ட்ரேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா சாம்கரனை வாங்குறதுக்கான அமௌண்ட் வந்து ஆர்ஆர்ட்ட வந்து கிடையாது. ஏன்னா ஆர்ஆர்ட்ட வந்து 2 லட்சம் தான் இருக்கு. ஆனா நம்ம சாம்கரனோட பிரைஸ் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 2.5 கோடி கிட்ட இருக்கு. ட்ரேட் வந்து முடியுமா முடியாதா அப்படின்னு நாளைக்கு இல்லைன்னா 15 வந்து நம்ம கன்ஃபார்மா தெரிஞ்சிடும். இது போக சைலண்டா சிஎஸ்கே வந்து இன்னொரு இடத்துல அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாஷிங்டன் சுந்தர் தான். ஆல்ரெடி சிஎஸ்கே வந்து ஜிடி கிட்ட அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. பட் ஜிடி வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இல்ல எங்களால தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ திரும்ப வந்து சிஎஸ்கே வந்து இப்போ சைலண்டா வந்து ஜிடி வந்து இல்ல வாஷிங்டனை வந்து எனக்கு ட்ரேட் கொடுங்க அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல. 15ஆம் தேதி தான் எந்தெந்த டீம் யார ரிலீஸ் பண்றாங்க, யார வந்து ரீடைன் பண்ண போறாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த ட்ரேடு வந்து இன்னும் ஃபயரா தான் போய்கிட்டு இருக்கு. என்னதான் பண்ண போறாங்கன்னு தெரியல. சில டீம்ல வந்து சில பேர் முக்கியமான பிளேயர்ஸ்லாம் வெளியே விட போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து 15ஆம் தேதி தான் நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷனா தெரியும். எது நடக்கும், எது நடக்காது, யாரெல்லாம் ரீடைன் பண்ண போறாங்க, ஸோ யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு 15ஆம் தேதி தான் நமக்கு கன்ஃபார்மா தெரியும். ஸோ வந்து அதுக்கிடையில இந்த ரூமர்ஸ்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கு. நம்மளும் நமக்கு தெரிஞ்ச வந்து நம்மளும் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு என்ன என்ன கரண்டா அப்டேட்ல இருக்கோ அந்த விஷயத்த வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல்ல டெய்லியும் ஒரு வீடியோ வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்க வந்து எந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷன் வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ 2 நாளா வீடியோ போட்டேன். இப்பதான் 2 நாளா தான் வீடியோ போட்டேன். 3ஆவது நாள் எனக்கே வந்து வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. டெய்லி நம்ம கிரிக்கெட்டோட அப்டேட் பத்தி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம்.